ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹோட்டலில் செய்கிற மாதிரி சன்னா மசாலா வீட்டிலே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே சொல்ல மாட்டேன், ஹோட்டலில் வாங்கின மாதிரி அதே சுவையில் இருக்குங்க. இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சன்னா மசாலா செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி சன்னா மசாலா செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சன்னா மசாலாவை பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சன்னா மசாலா பார்க்கலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி பழம் பெரிய சைஸாக நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்க்காம இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்து இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முந்திரி 7-8 சேர்த்துருக்கேன். இதில் சென்னா பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்ச சென்னாவை ஒரு 10 சென்னா மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ குக்கரில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது எப்போயுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச நம்ம அந்த முந்திரி, சென்னா, தேங்காய்லாம் அரைச்ச பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடிப்பிடிக்கும், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சென்னா சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சென்னாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன். இப்போது சென்னாவை வேக வச்ச சென்னாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்னா வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு டம்ளர் போல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு நான் சென்னாவில் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே குக்கர் மூடி போட்டு விசிலை எடுத்துருங்க. குக்கர் மூடி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் போட்டால் போதுங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் கட் ஃபுல்லாக அணங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு,
பார்த்திங்கன்னா ஹோட்டலெலாம் இந்த சன்னா மசாலா செய்யும்போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்பாங்க, அப்போ தான் சுவை நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சன்னா மசாலாவுக்கும் சோளா பூரிக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுங்க. இந்த சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா சோளா பூரிக்கு மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க, சப்பாத்தி பரோட்டா இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பூரிக்கும் நார்மல் பூரிக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்னா மசாலா நான் செய்த முறையில் நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.